அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் வீர விளையாட்டுகள் ஒன்றாக இருக்கக்கூடியது சடுகுடாகும். அந்த சடுகுடு என்று சொல்லப்படக்கூடியது பளின் சடுகுடு, பளின் சடுகுடு, கபடி என்ற பொருளில் வழங்கப்படுகின்றன. தெலுங்கு மொழிகள் பளிஞ்ச பழம் என்றும், மராட்டிய மொழியில் குடுடுடு என்றும், வங்க மொழியில் குடுடூடு என்றும் வழங்கப்படுகின்றன. பளின் சொல் என்று சொல்லப்படக்கூடியது மூச்சை அடக்கி பயன்படுத்தக்கூடிய சொல் என்ற பொருளில் வழங்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் போர்க்களத்திற்கு செல்வார்களாம். அதாவது தமிழர்களுடைய புறத்திணை என்று சொல்லப்படக்கூடியது வெட்சி கரந்தை என்று சொல்லப்படக்கூடியது. மொத்தம் 12 திணைகள் இருக்கின்றன. அந்த 12 திணைகளில் வெட்சி என்று சொல்லப்படக்கூடியது நிறை கவர்தல், கரந்தை என்று சொல்லப்படக்கூடியது நிறை மீட்டல், மாடுகளை ஒரு நாட்டில் போய் கவர்ந்து வருதல், அந்த கவர்ந்து வந்த மாட்டை மீட்டு எடுக்க செல்லுதல். அவ்வாறு போருக்கு போவதற்கு முன்னாடி காளி தேவியை வணங்க செல்வர். இந்த காளி தேவியை வணங்க செல்வதற்கு எந்த விதமான பறையை எழுப்புவர் அப்படின்னு பார்ப்போமானால், குடுப்பை, சடுகுடுப்பைன்னு சொல்லப்படக்கூடிய பறையால் ஒலி எழுப்பி காளி தேவியை வணங்கி போர்களுக்கு செல்வார்களாம். அந்த போரின் காரணமாக எழுந்தது தான் அந்த பழி சடுகுடு என வந்திருக்கலாம் என்ற ஒரு சில அறிஞர்கள் கூறி செல்கின்றனர். மேலும் வேறு ஒரு செய்திகள் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.